சாயில் காலைல இருந்து என்னப்பா வியாபாரம் பண்ண? ஓனர் நான் சரியா இல்லை ஓனர், நீங்களே ஒரு வாட்டி எண்ணி பாருங்க ஓனர். 2000 ரூபாய் வியாபாரம் பண்ணிருக்கிற. ஆமா ஓனர், நேத்தோட நீங்க எவ்வளவு பரவாயில்ல ஓனர். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. உனக்கு வேலையில இன்ட்ரெஸ்ட் இல்ல. இந்த 2000 ரூபாய் வச்சுட்டு நான் வாடகை எப்படி கட்டட்டும், கரண்ட் பில் எப்படி கட்டுறது, உங்களுக்கு எல்லாம் கூலி எப்படிமா தருதுன்னா? நீ ஒரு வேலை பண்ண, நாளில இருந்து கடைக்கு வராத. ஓனர் இப்படி சொன்னா எப்படி ஓனர்? இதை நம்பி தான் என் குடும்பம் ஓடி இருக்கு ஓனர். அப்போ இன்னொரு வேலை பண்ணு, இப்போ வெளியே போ. நம்ம கட்டிங் பண்ணுமா? ஆமாண்ணா. உட்காருங்க. ஷாய் இதுண்ணா? சாயில் வெளியே போயிருக்காரு. சரி வந்து போய் வெட்டிக்கண்ணா. என்ன கட்டிங் பண்ணுமா? இல்லை நான் ஹேர் கலர் பண்ணா. உட்காருங்க. ஷாயில் இல்லையாண்ணா? ஷாயில் இல்லைங்க, ஷாயிலோட நல்லா பண்றவங்களும் உங்களுக்கு அனுப்புறேன், போய் உட்காருங்க. ஐயோ நான் சின்னதாக ஒரு வேலை இருக்கு, அது முடிச்சுட்டு வந்து பண்ணிக்கிறேண்ணா. அப்படியா? சரிங்க. இன்னும் வரவும் போறவங்களாம் அவனே கேட்கறான். நான் எதாவது தப்பு பண்ணிட்டேனோ? சரி, அவனுக்கு ஃபோன் பண்ண. ஓனர் ஃபோன் பண்றாரு. சரி எடுத்து பேசுங்க. ஹலோ ஷாயில். ஹலோ சொல்லுங்க ஓனர். எங்கப்பா இருக்கா? வீட்டாண்ட இருக்கேன் ஓனர். கிளம்பி வேலைக்கு வாப்பா. நீங்க தான் ஓனர் வேலை விட்டு போக சொன்னீங்க, டக்குன்னு கூப்பிடுறீங்க. நான் தான்ப்பா சொன்னேன், இந்த கடையோட ஓனராக வேணா நான் இருக்கலாம், ஆனால் வரவங்க எல்லாம் ஒன்றை மாதிரி நல்ல வேலைக்காரன் தான் தேடுறாங்க. கிளம்பி வாப்பா. ஓனர் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லா வேலையும் ஓனரால் மட்டும் செய்ய முடியாது, நம்மளை மாதிரி வேலை செய்கிறவங்களால மட்டும்தான் முடியும். நான் கரெக்டாக வேலை செய்கிறனால தான் என்ன 4 பேர் தேடி வரேன், அது ஞாபகம் வச்சுங்க. கரெக்ட் தான்ப்பா.